தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் எம்ஆர்சி நகர் தி லீலா பேலஸில் நடைபெறும் வைரமுத்தியம் எனப்படும் கவிஞர் வைரமுத்துவின் படைப்பிலக்கியம் பன்னாட்டு கருத்தரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைவு பேருரையாற்றுகிறார். அதை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது கவிப்பேரரசுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விழா மட்டுமல்ல, தமிழுக்கும் தமிழ் கவிதைக்கும் இலக்கியத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விழாவாக அமைந்திருக்கிறது. மொத்தத்தில் வைரமுத்துவை பாராட்ட உலகமே வந்திருக்கிற உலகளாவிய இலக்கிய விழா இந்த விழா. இப்படி ஒரு இலக்கிய திருவிழாவில் பங்கெடுப்பதில் நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக தலைவர் கலைஞர் அவர்கள்தான் நடுநாயகமாக இருந்து கவிப்பேரரசுடைய விழாக்கள் நடைபெறும். வைரமுத்துவர்கள் எழுதின 17 நூல்களை வெளியிட்ட கைகள் கலைஞருடைய கைகள். இது அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய நட்பினுடைய அடையாளம். முதல்ல 1989ஆம் ஆண்டு எல்லா நதியிலும் என் ஓடம் என்ற புத்தகத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் வைத்து வெளியிட்டார். நம்முடைய வைரமுத்தவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை தன்னுடைய ஆசான் என்றும் இலக்கிய தந்தை என்றும் கவிப்பேரரசர் அழைப்பார்கள். ஒரு முறை கவிஞர் தந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறத தலைவர் கலைஞர் அவர்கள் மேடையிலே வாசித்து காண்பித்தார். என் இலக்கிய தந்தை கலைஞர் அவர்களே, பாண்டி நாட்டில் ஒரு கரட்டு காட்டில் காலம் என்னை ஒரு விதையாய் துப்பியது. சோழ நாட்டு மேகமே, நீங்கள் சொரிந்த மழையில்தான் விதைக்குள் இருந்து விருட்சம் விழுந்தது. இன்று விருட்சம் உங்களை வணங்குகிறது. உங்கள் இதயத்தில் வைத்திருக்கும் உங்கள் இலக்கிய மகன் வைரமுத்துன்னு கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தார் வைரமுத்து. அத்தகைய நமது கவிப்பேரரசு அவர்களோட தமிழாற்று படை நூலையும் மகா கவிதை நூலையும் வெளியிடுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐம்பூதங்களையும் யாராலும் அடக்க முடியாது. ஆனால் ஒரு கவிஞனால தமிழ் கவிதைக்குள் அடக்க முடியும்னு மெய்ப்பிக்கிற புத்தகம்தான் இந்த மகா கவிதை நூல்னு அந்த விழாவில் நான் குறிப்பிட்டேன். ஒரு தமிழ் கவி உலக கவியா மாறும் உயரம்தான் அந்த நூல். அது ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்க வேண்டும்னு அப்போ நான் ஒரு வேண்டுகோள் வச்சேன். அது இன்னைக்கு நிறைவேறியிருக்கிறது. முனைவர் மரமலை லக்குவனார் மொழிபெயர்த்த அந்த நூலை நமது மதிப்பிற்குரிய முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு நாட்டை சார்ந்தவங்க இங்கே வந்து வாழ்த்தினதை பார்க்கும்போது உலக கவியா மகுடம் சூட்டப்பட்டு விட்டார் நம்ம கவியரசு வைரமுத்தவர்கள் என சொல்ல தோணுது. திறமான புலமையனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும்னு மகாகவி பாரதியார் பாடினார். கவிப்பேரரசு வைரமுத்து திறமையான புலமையானவர் என்பது அடையாளம்தான் இன்னைக்கு அறிஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாராட்டுவது. பொதுவாக அறிஞர்கள், புலவர்கள் ஒருத்தர் இன்னொருத்தரை பாராட்ட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஜெகத்ரட்சகன் யாரையும் வஞ்சனை இல்லாமல் பாராட்டுவார். எல்லோரும் இப்படி இருக்க மாட்டாங்க. அறிஞர்கள், கவிஞர்கள், பேராசிரியர்கள்னு பெருமக்களால் போற்றப்படுகிற கவிஞரா நம்ம வைரமுத்து இருக்கிறார். இதை முன்கூட்டி உணர்ந்துதான் 1999ஆம் ஆண்டு பெய்யென்ன பெய்யும் மழை கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சான்றோர்கள் நிறைந்த வகையில் வைரமுத்துவுக்கு கவி பேரரசு என்ற பட்டத்தை வழங்கினார்.
அந்த கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய படைப்புகள் குறித்த பன்னாட்டு கருத்தரங்கம் வைரமுத்தியம் என்ற பெயரில் நடத்தப்படுது. வைரமுத்தியம் என்ற நூலை நான் வெளியிட திரு ஜெகதீசன் அவர்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கன்னித்தமிழ், கற்கண்டு தமிழ், கற்கத்தமிழ், காந்தத்தமிழ், காவியத்தமிழ் ஆகியவற்றின் மூலமாக மண்ணை, மக்களை, மொழியை, இனத்தை, மானுடத்தை காக்கும் கொள்கைகளை வடித்து கொடுத்ததால் தான் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய மனிதராக நம்முடைய கவி பேரரசு அவர்கள் விளங்குகிறார். அவருடைய 71வது வயசில் இந்த வைரமுத்தியம் விழா நடத்தப்பட்டாலும் 10 வயசில் இருந்த கவிதை எழுத தொடங்கினார் இவர். இளங்கலை மாணவராக இருந்தப்பவே வைகறை மேகங்கள் என்ற முதல் கவிதை நூலை வெளியிட்டார்கள். மாணவராக அவர் இருந்தப்பவே ஒரு கல்லூரியில் அதை பாடமாக வச்சுட்டாங்க. இதுதான் இவருடைய பெருமை. எல்லோரும் வயசான பிறகு வாழ்க்கை வரலாற்று எழுதுவாங்க. ஆனால் 28 வயசிலேயே இதுவரை நான் என்ற தன் வரலாறு நூலை எழுதின அளவுக்கு அப்போவே புகழ்ந்து அந்த புகழை அடைந்து விட்டார் நம்ம வைரமுத்து அவர்கள். 1983ஆம் ஆண்டு அந்த நூலை வெளியிட்டார். வைரமுத்து அவர்கள் கவிப்பேரரசு என்ற நிலைக்கு வளர முடிஞ்சது என்பதற்கான முழு கதையும் அதில் தான் இருக்கு. பிற்காலத்தில் கிடைச்ச வெற்றிக்கும் புகழுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய அனுபவம் தான் இத்தகைய வளர்ச்சிக்கு காரணம் என்பதை நீங்கள் எல்லாம் அறியலாம். என் பாதங்களுக்கு கீழே பூக்கள் இல்லை, மொய்த்து கிடந்தவை முட்களே, எனினும் ரத்தம் துடைத்து நடந்து வந்தேன் என்ற வரலாறு தான் அவரை இந்த அளவுக்கு கவிஞராய், படைப்பாளையாய் ஆக்கியிருக்கு. நாவல், சிறுகதை, பாடல், வரலாறு, தன் வரலாறு, பயணக்கட்டுரை, ஆராய்ச்சி கட்டுரை, திரைக்கதை, திரைக்கதை வசனம்னு இலக்கியத்தின் எல்லா வடிவங்களையும் நுழைந்து வெற்றி முகத்தை எடுத்து வந்தவர் தான் நம்முடைய வைரமுத்து அவர்கள். சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 முறை பெற்ற ஒரே பாடலாசிரியர் இவராக தான் இருப்பார் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடலாசிரியர் விருதை 6 முறை பெற்றிருக்கிறார். இதுவரை 7500க்கும் மேற்பட்ட பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். 39 நூல்களை எழுதியிருக்கிறார். இவருடைய கவிதைகளும் நாவல்களும் இதுவரை 26 லட்சம் பிரதிகள் விற்பனை ஆகியிருக்கு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற இவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவல் இந்தியாவின் 22 மொழிகளில் சாகித்ய அகாடமியால் மொழிபெயர்க்கப்பட்டு வருது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், சாதனா சம்மான் போன்ற விருதுகளை பெற்றவர். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற 3 அரசு பல்கலைக்கழகங்களின் கௌரவ டாக்டர் பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். இவருடைய படைப்புகளை ஆராய்ச்சி செஞ்சு 100க்கும் மேற்பட்டவங்க எம்ஃபிஎல் பட்டம் பெற்றிருக்காங்க. 60க்கும் மேற்பட்டோர் முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க. இதெல்லாம் சாதாரணமாக கிடைச்சிடல. வைரமுத்தியம் கருத்தரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியதை பார்த்தோம். அவர் பேசியவற்றை பின்னர் விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.